ஃபாரெக்ஸ் கோல்ட் அண்ட் கிரிப்டோ பிட்காயின் இதுக்கான டெக்னிக்கல் வியூ என்ன, இது ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோல டீடைலா பார்த்துடலாம். உங்களுக்கு ஏதாவது பொசிஷன் இருந்தாலோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரர்ல நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம், ஜனவரிக்கானது. இது மண்டே மார்னிங் செஷன்ஸ் இருக்கு, ஈவினிங் செஷன்ஸ் இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போறது பிட்காயின். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு ட்ரேட் எடுங்க. இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 96,665ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் வியூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் 108 அந்த ரேஞ்சுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் வியூவாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கி ட்ரேடாக தான் நான் அந்த இடத்துல கன்சிடர் பண்ணுறேன். கரண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக்கான இடமாக தான் இருக்கு. பட் நம்ம பை எடுக்கணும் அப்படின்னா $97,200 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 99,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95,772க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா இமீடியட்டாக 97,000 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 92,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியும் ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட் பொறுத்தவரை. ஸோ மெஜாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கணும் அப்படிங்கிற வியூவோட இதை அப்ரோச் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது XAU USD. ஸ்பாட் கோல்டு பொறுத்த வரைக்கும் கரண்டாக $2,657 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கரண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை அப்படிங்கிற டைரக்ஷன் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் பிலோ 2,652க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல் டைரக்ஷன்ஸ் போகலாம். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 2,639 வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியும். பட் இது கொஞ்சம் ரிஸ்கி செல்லாக நமக்கு தெரியுது. அண்ட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஹெவன் அப்படிங்கிறது கரண்ட் ரேட்லேருந்து பை அப்படிங்கிறதும் அப் டு இது 2,665 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். அண்ட் இமீடியட்டாக அந்த 2,665க்கு போகிறதுக்கு இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்டெயின் மட்டும் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணலாம். 2,660க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பையராக இருக்கலாம். 2,665 இமீடியட்டாக டார்கெட் கிடைக்கும். சப்போஸ் இந்த 2,665க்கு பிரேக் பண்ண பிறகு நான் என்ட்ரி எடுத்தேன்னா இன்னுமே சேஃப். எனக்கு டார்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 2,685 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஈவன் நம்ம இங்கேயே பை பண்ணிவிட்டு அப் டு 2,685 வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணுறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். பிலோ 2,652க்கு கீழே வீக்காக இருக்குது. இதுதான் கோல்ட் அண்ட் பிட்காயினுக்கான ஃபர்தர் வியூ. இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.